என்னங்க, இங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? நாம நம்ம பொண்ணுங்களை ரொம்ப சரியா வளர்த்துருக்கோங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அவங்களே சமாளிச்சு தைரியமா இருக்காங்க. எங்க எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் அவங்க தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க. நம்ம பொண்ணுங்க குடும்பம் நடத்துறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க நிறைய செல்லம் கொடுக்கறீங்க, அவங்க புருஷன் வீட்டுக்கு போனதும் புருஷனை மதிக்காம போயிடுவாங்கன்னு. ஆனா நீங்க கொடுத்தது வெறும் செல்லம் மட்டும் இல்லைங்க, பாசம், அன்பு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் அவங்களும் எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் இருக்காங்க. எங்க சக்திக்கு மட்டும் ஏங்க இப்படி ஒரு நிலைமை? நீங்களே பாத்தீங்கல்ல, அவ சிவா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. ஒரு நிமிஷம் சிவா வீட்ல இல்லைன்னதும் எப்படி எல்லாம் அழுத புலம்பிட்டா. இவ எப்படிங்க வாழ்க்கை முழுக்க சிவா இல்லாம வாழ போறா? கண்டிப்பா 2 பேரும் பிரிய மாட்டாங்க மீனாட்சி. இது எல்லாமே அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுக்காக கடவுள் கொடுத்த சோதனை நினைச்சுக்கோ. என்னால அப்படி ஈஸியா எடுத்துக்க முடியலங்க. மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? சக்தியை நினைச்சா எனக்கு தன்னால அழுக வருதுங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு அன்பா இருக்காங்க. அப்புறம் எங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்? மீனாட்சி, நீ ஏன் அதையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு மீனாட்சி. முதல்ல அவங்க அந்த கவுன்சிலிங்லாம் போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நம்ம யோசிக்கலாம். இல்லங்க, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலைங்க. சரியா வரும்னு தோணலன்னா அவங்களை இப்பவே கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு எதுக்காக டிவோர்ஸ் பண்றீங்கன்னு நம்ம கேட்போம். அப்போதாங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க. இல்லனா கண்டிப்பா உண்மையை சொல்லவே மாட்டாங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் எல்லார்கிட்டயும் பேசி சமாளிச்சுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நாம இப்பவே கூப்பிட்டு வச்சு கேட்போம். மீனாட்சி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சும்மா சிவா சக்தியை கூப்பிடுங்க, எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. கூப்பிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்டா மட்டும் அவங்க என்ன உண்மையை சொல்ல போறாங்களா? மாத்தி போய் சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும் உன்னால? அது மட்டும் இல்ல மீனாட்சி, இவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அது உங்க அம்மாவால தாங்கிக்க முடியுமா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு கூட நம்ம பொண்ணு சக்தி சிவா மாப்பிளைய காணோன்னதும் எப்படி துடிச்சு போயிட்டான்னு பாத்தீங்களா? எனக்கே அவ துடிச்சு போனதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவ அந்த அளவுக்கு சிவா மாப்பிள்ளை மேல அன்பு வச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. சிவா மாப்பிள்ளையும் சும்மா இல்லைங்க, சக்தி மேல அவ்வளவு அன்போட இருக்காரு. அவங்க 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? பாரு மீனாட்சி, இப்பதான் உங்க அப்பா இறந்து போன துக்கத்துல இருந்து உங்க அம்மா வெளியே வந்திருக்காங்க. அதுக்குள்ள சிவா சக்தியோட டிவோர்ஸ் மேட்டர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது மீனாட்சி. சொல்லு, நீ இப்ப உங்க அம்மா நிம்மதி கெடுக்க போறியா? இதெல்லாம் நீங்க இருந்து பாத்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நம்ம பொண்ணுங்க குடும்பம் நடத்துற அழக பார்த்து ரசிக்கணும்னு. நீங்க தான் எதையுமே பார்க்காம போயிட்டீங்களே. நீ பாரு மீனாட்சி, யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்போம். இப்ப சிவா சக்தி ஒண்ணு சேர்க்கணுன்றது முள்ளு மேல விழுந்த சேலை எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து தான் ஒன்னையும் பண்ணணும். மீனாட்சி, எங்க எப்படியாவது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. அவங்க மட்டும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னால வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்க முடியாது. மீனாட்சி, உனக்கு மட்டும் இல்ல மீனாட்சி, அந்த வலி எனக்கும் தான். எனக்கு
இன்னும் ஒரே ஒரு ஆசைதாங்க. நம்ம சக்தி இதே மாதிரி எப்பவும் தான் புருஷன் கூட ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க தாங்க அவங்க கூட துணையா இருக்கணும். சரிங்க, துர்காவுக்கு சாப்பாடு கொடுக்கற நேரம் ஆயிடுச்சு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். துர்கா, அம்மா போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? என்ன இப்படி காத்தடிக்குது? ஐயோ, ருத்ராட்சம் கீழே விழுந்துருச்சே. இது அன்னைக்கு சக்தி கேட்ட போட்டோவாச்சே. இதைத்தானே அன்னைக்கு ரூம் முழுக்க தேடணும். இது எப்படி கீழே விழுந்திருக்கும்? ஒருவேளை ஏதாவது எடுக்கும்போது கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு. சரி, முதல்ல இதை எடுத்துட்டு போய் சக்தி கிட்ட கொடுத்துடலாம். மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. சக்தி இல்லையா? சக்தி குளிச்சிட்டு இருக்கா அத்தை. ஓ, சரிங்க மாப்பிள்ள. இந்த போட்டோ கொஞ்சம் சக்தி கிட்ட கொடுத்துறீங்களா? சரிங்க அத்தை. ம். என்ன போட்டோ இது? ஹலோ, சொல்லுங்க. ஆமா, எல்லாமே ஃபைல் பண்ணியாச்சு. இல்லை இல்லை இல்லை, எல்லாமே ஃபைல் பண்ணியாச்சு. நான் அதோட காப்பி உங்களுக்கு ஒன்று அனுப்பிச்சேன். என் ஆஃபீஸ் பியூன் செந்தில்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சேன். அப்படியா? இல்லையே, என்கிட்ட யாரும் சொல்லலையே. சே, ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக கூட செய்ய மாட்டாங்க. சரி, அதில் என்ன கரெக்ஷன்? ஓ, ஜிஎஸ்டி நம்பர் தப்பாக இருக்கா? சரி, உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே சார், நான் நோட் பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ராஜேஷ், ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? ஹலோ. நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். அதை உடனே இன்வாய்ஸில் அப்டேட் பண்ண சொல்லுங்கள். ஓகே. ஹலோ ஹலோ ராஜேஷ், கேட்குதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே வரேன்.
சக்தி, கவுன்சிலிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ம். ஆ, 2 பேரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிழக்க பார்த்த மாதிரி நிக்கிறீங்களா? எதுக்குமா? நில்லுடி சொல்றேன். ஊர்ல இருக்கிறவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. அதனாலதான் சுத்தி போடலான்னு. ம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, உற்றார் கண்ணு, பெற்றார் கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் போயிடணும். துப்புங்க 3 தடவை. நீயும் துப்புமா. இப்ப போங்க. இனிமே எந்த கொள்ளி கண்ணும் உங்க மேல படாது. பாத்தியா சுபத்ரா, கொள்ளிக்கண்ணன்னு அந்த சமையல்காரி நம்மளதாம்மா சொல்றா. ஆமா, அவ பொண்ணு பெரிய கிளியோபாட்ரா, கண்ணு போட போறோமா. இதுல அவ சுத்தி போடுறா ஊர்க்கண்ணியே அவ மேலதானா. அட போமா. கருப்பா இருக்குமா எருமை, அதுல என்ன இருக்க பெருமை. ம். அம்மா, சொல்லுப்பா. நாங்க ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறோம், போயிட்டு வந்துடுறோம்மா. சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சரிம்மா, வா. அம்மா சீக்கிரம் போ. சரி சரி. சிவா, ஆ? ஒரு நிமிஷம். என்னம்மா? சிவா, நீ வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு போகணும். நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துருப்பா. சரிம்மா, சீக்கிரமா வந்துடுறேன். அப்புறம் என்ன அம்மா, என்னாச்சுமா? என்னமாச்சு? அம்மா, கை காட்டுங்க. என்னமாச்சு? அம்மா, வலிக்குதாம்மா? கை காட்டுங்கம்மா. காட்டுங்க. டேய், என்னமாச்சு? சுந்தர், அம்மாக்கு கையில அடிபட்டுருச்சு. நீ உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, ரொம்ப வலிக்குதாம்மா? சின்ன அடிதான், சரியாயிடும். மா, எப்படி மாடிப்பட்டுச்சு? டேய், மாடியில இருந்து தொட்டி கீழே விழுந்துருச்சு. மாடியில இருந்து எப்படி தொட்டி கீழ விழும்? ம். அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஆப்பே என் புள்ளதான். டேய், இப்ப அதுவா முக்கியம்? அம்மா கையில அடிபட்டிருக்கு, முதல்ல அதை பாடுறா. அப்படி சொல்லுடா. சிவா மாதிரி ஒரு இளிச்சவாய் இருக்கிற வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சிருவேன். அம்மா, ஏய், ரொம்ப தலை, வலிக்குதாம்மா? தலை. என்னம்மா என்னாச்சுமா? என்னம்மா உன் கையில இப்படி அடிபட்டிருக்க? உன் பிள்ளைக்காக உயிரே கொடுக்க தயாராயிட்டியம்மா. ஏம்மா இப்படி பண்ண? பெத்த பிள்ளைய விட சிவா மேல உனக்கு பாசம் ஜாஸ்தியா இருக்குமா? கைய காட்டுமா. ஐயோ, அம்மா. என்னம்மா? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. யார் சொன்னாங்க சிவா என் புள்ள இல்லைன்னு? சிவா என் புள்ளதான், எனக்கு மூத்த புள்ள. நாளைக்கே நான் செத்தா எனக்கு கொல்லி போட போறது என் பையன் சிவா மட்டும்தான். எதுக்கு திருப்பி திருப்பி மாமாவை இவங்க லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? பாத்தியாப்பா, உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பாத்தியா? உன்னை பெத்தவ கூட உன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருப்பாளான்னு தெரியாதுப்பா.
ஆனா சுபத்ரா உன் மேல உயிரையே வச்சிருக்காப்பா. இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. பாட்டி இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு நீ தேவையில்லாம நெஞ்சு நக்கற மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏய், நான் எதுக்கு நீ வாய மூடணும்? நீ வாய மூடு. நான் இப்படிதான் பேசுவேன். பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. அம்மா புள்ள உறவுன்னா இதோ சுபத்ரா சிவா மாதிரி இருக்கணும். சுபத்ரா தான் புள்ளைக்காக உயிரை கொடுக்க துணியறதும், புள்ள அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாம அவ என்ன சொன்னாலும் கேக்குறதும் பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நீயும் தான் இருக்கியே. ஐயோ, என்னாச்சுமா? அம்மா, என்னம்மா ரொம்ப வலிக்குதாம்மா? அம்மா வாங்கம்மா டாக்டர்கிட்ட போவோம். வேண்டாப்பா, ஐஸ் கட்டி வச்சா சரியா போயிடும். நான் பாத்துக்கிறேன். சரி, நான் ஐஸ் கட்டி எடுத்து வரேன். வேண்டாம் சிவா, நீ ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போறேன்னு சொன்னல, நீ போயிட்டு வா. பாட்டி இருக்காங்கல்ல, பாத்துப்பாங்க. சரிம்மா, நீங்க பாத்துக்கோங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா. மாப்பிள, என்னத்த? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்றீங்க, ஆனா அபசகுணம் மாதிரி தடங்கள் ஏற்பட்டுடுச்சு. பேசாம இந்த வேலையை நாளைக்கு தள்ளி வச்சுக்க முடியாதா? என்னம்மா இந்த சமையல்காரி, நாம ஏதாவது ஒரு பிளான் போட்டா இவ அதை அப்படியே சொதப்பிடுவா போல இருக்கே. ஆமாடா சிவா, அத்தை சொல்றது கூட சரிதான். பேசாம இன்னைக்கு ப்ரோக்ராம் நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம்ல. ஐயோ, இவ வேற. எதுக்கு முக்கியமான வேலையெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு? அதான் சிவாக்கு ஒண்ணும் ஆகல இல்ல, எனக்கு தானே அடிபட்டிருக்கு. அவன் போயிட்டு வரட்டும். அதனால அவனுக்கு லாபம்னா அதையே விடணும். அது மட்டும் இல்ல, இது தள்ளி போட முடியாத வேலையா கூட இருக்கலாம்ல. ஆமாண்டா, அம்மா சொல்றதுதான் சரி. இந்த வேலையை தள்ளி போட முடியாது. இன்னைக்கே போய் முடிச்சாகணும். சரிங்க மாப்பிள, அப்படின்னா கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறேன். என்னம்மா இந்த சமையல்காரி அடங்க மாட்டா போல இருக்கே. புள்ள போனவ ஏதாவது பண்ணி சிவாவ கோர்ட்டுக்கு போக விடாம தடுத்து நிறுத்திட போறாமா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மாப்பிள, இந்தாங்க மாப்பிள, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புங்க. இந்தாம்மா, நீயும் குடி. அம்மா போயிட்டு வரோம்மா. பார்த்து போயிட்டு வாப்பா. போயிட்டு வரோம் அத்தை. சரிங்க மாப்பிள. நாங்கள் போயிட்டு வரோம். வா. சரி வா, போலாம். எப்படி சுபத்ரா என்னோட ஆக்டிங்? ஜி குடும்ப அவார்டுக்கு சொல்றேன். ஐயோ, டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. உனக்கு ரொம்ப தான் கிண்டல்மா. சரி, நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ண? ஏம்மா ரொம்ப வலிக்குதா? அம்மா, இந்த மாதிரி வீர சாகசம் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சகஜம்மா. ஒழுங்கா வந்து ஐஸ் கட்டி வை. வா வா வா. என்னாச்சு மாமா?
ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்ல மாமா, உங்க முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது. சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை.